ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம கங்கா இருக்காங்களே, கங்கா கரையோரம் கரை புரண்டு ஒடியார மாதிரி இந்த ஓட்டம் ஒடியாராங்க. பிடி உஷா ரேஞ்சுக்கு ஒடியாரேம்மா, என்னம்மா விஷயம்னு சொல்லி கேள்வி கேட்டால் அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அச்சோ 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 போச்சே, அச்சோ 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 அச்சோன்னு பாட்டை போட்டுவிட்டு எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ தலையில் இவளே மண்ணவாரியை போட்டுக்கிறா. ஆர்வக்கோளாரா இவ எதுவும் பண்ணாதறினா கேட்குறாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க அவங்களோட பேரே ஆர்வக்கோளாறு, அதுக்கு என்னங்க பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தால் இங்கே வந்து பார்த்தா வெண்ணிலா உட்கார வச்சு இவருக்கு தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாராமா. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு அவங்களுக்கு. கடுப்பானவங்க காண்டானவங்க பக்கத்தில் போய் நிற்க இவ பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை இவர் சொல்ல பார்க்குறாரு. அந்த டைம் பார்த்து தாத்தா வந்து கூட்டு போக வெளில வந்தோடனே வெண்ணிலா வேலை காவேரி வாக்கிக்கு ஒன்றும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி ஷுவாரண்டி வாரண்டி எல்லா டீயும் தராரு. சரி இந்த டீ எல்லாம் குடிச்சப்ப உள்ளே போய் நான் டீ கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டம் ஒரு பயம் தெரியுதுங்க. அந்த டைம் பார்த்து நம்ம விஜய் இருக்காரு, வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண. ஐயோ அந்த பொண்ணு சீரியஸாக மூஞ்ச வச்சுக்கிச்சு. ஐயோ வேணாம் நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தவர் ஏதாவது தோணும் இவளுக்கு, அதாவது முன்ன மாதிரி நம்ம ஏதாவது பழகினா ஏதாவது தோணும்னு சொல்லிட்டு இவர் கையை பிடிச்சி நெட்டி எடுத்துட்டு இருக்காரு. இதை வந்து ராகினியும் நம்ம காவேரியும் பார்த்துறாங்க. காவேரியோட மனசில் பாவம் அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இவங்க பாட்டை போட்டுவிட்டு மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடிச்சு காமிக்க வேணாமா யார் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி இருந்து பின்னாடி ஒரு பக்கம் ராகினி நின்று வெறுப்பேற்றுறாங்க. அப்படியே கைத்தட்டி வெறுப்பேற்ற இதை பார்த்தோன்னே டே கரடி முஞ்சுவாயா ஓடி போயிடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே நீ கூட்டு வந்த, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம காவேரியோட நிலைமையை பார்க்க. பாவமான ஒரு பக்கம் ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. பாவம் எத்தனை பேர் வீட்டில் இருந்து கண்ணீருக்கு பொங்கிக்கிட்டு வெளியே வருதோ தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம காவேரி தான். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு போடுங்க. ஓகே.